ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான லட்டு ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதுவும் மொட்டிச்சூர் லட்டு எப்படி வீட்டிலையே டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ தீபாவளி வேறு வரப்போகுது. கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஸ்வீட் ரெசிபி ஏதாவது பண்ணுவோம். அப்போ இந்த லட்டு ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2-3 ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் தூளாக இருந்தாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. கம்பிப்பதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. சர்க்கரை கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் அதே கப்பால் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. அதை இந்த மாதிரி சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. இப்போ கடலை மாவு எடுத்தால் அதே கப்பாலே 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. அதை இது மாதிரி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே மொத்தமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கட்டி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக கலந்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கரெக்டாக இதில் 3/4 கப் அளவுக்கு தாங்க தண்ணி தேவைப்பட்டுச்சு. அதான் மொத்தமாக முன்னாடியே சேர்த்துடாதீங்க. இது மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு தாங்க தண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஃபுட் கலர் சேர்த்தா தான் நம்ம கடையில் வாங்குகிற மொட்டிச்சூர் லட்டு மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பூந்தி பொரிக்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. பூந்தி பொரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஷ்யூ போட்டு ஒரு பிளேட்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க முன்னாடியே. இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா மீடியமான ஹீட்டில் இருக்கணுங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. நம்ம போட்டதும் மேலே எழும்பி வரணும். அந்த மாதிரி ஹீட்டில் பார்த்துக்கோங்க. பூந்தி பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி வடிகட்டி இருந்தாலே போதுங்க. நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். அதில் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி தட்டி விட்டிங்க அப்படின்னா அழகாக பூந்தி கீழே விழுந்துருங்க. இந்த மாதிரி பெருசாக விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம உடச்சி விட்டுக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் தாங்க நம்ம இதை வேக வைக்கணும். இல்லைன்னா பூந்தி மாதிரி ஆகிடும், முறுமுறுன்னு. இப்போ இதை இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம வெளியில் எடுத்துடலாம். அதே மாதிரி திரும்பவும் போட்டுக்கலாங்க. இல்லைனா ஸ்டீலில் நம்ம வடிகட்டி வச்சுருப்போம் இல்லையா, அதை கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே ஊற்றிட்டு தட்டி விட்டிங்க அப்படின்னா போதுங்க, அழகாக விழுந்துடும். இதே மாதிரி எல்லா பூந்தியும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 1 கப் மாவுக்கு நமக்கு இவ்வளோ பூந்தி கிடச்சிருக்குங்க. இப்போ சுகர் சிரப்பில் நம்ம இந்த பூந்தியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு நம்ம பொரித்து வச்சுருந்த பூந்தி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் இதே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை பாகும் பூந்தியும் நல்லா ஊறி வந்துருங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை பாகு எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கணுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் அப்படியே விட்டுறலாம். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் இது நல்லா ஊறி லட்டு பிடிக்கிற பதத்துக்கு நமக்கு வரும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆகட்டும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பூந்தியும் சர்க்கரை பாகும் நல்லா ஊறி வந்துருச்சு. பாருங்கள், இதே மாதிரி இருக்கணும். இப்போ இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெய்யில் வறுத்துட்டு முந்திரி பருப்பு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஏதோ ஒரு நட்ஸ் சாப் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் இதில் வெள்ளரி விதை தாங்க சேர்க்குறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், நான் இதை சேர்க்குறேன். உங்கள் விருப்பங்க, நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சமாக இதே மாதிரி நெய் தடவிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இது மாதிரி எடுத்து நம்ம லட்டு மாதிரி உருட்டிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த லட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம்.
அவ்வளோதாங்க, நம்மளோட மொட்டிச்சூர் லட்டு வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த மொட்டிச்சூர் லட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.